ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பிரம்மதேவன் ஆடி மாசம் காத்து சூறாவளி காத்துல எப்படி எச்சலாம் பறக்குதோ, ஆடி மாச காத்துல எப்படி எச்சல பறக்குதோ அது போல இந்த பிரம்மதேவனுடைய ஜீவனை கொச்சப்படுத்தணும், குடும்பமே இழிவு பண்ணணும். அதனால அடுத்து தேவலாப்பட்ட என் தாத்தா பட்ட சிவபெருமான் என் தாத்தா சிவபெருமானியும் போய் சந்திக்கணும். அதனால் வெள்ளிங்கிரி போகலாம், போகலாம். எப்படி என்றால் தனபால் ஐயா அவர்களும் ராஜேந்திர ஐயா அவர்களும் எனக்காக அன்பளிப்பு தங்கமாகி மென்றாலும் இன்னும் பத்திரகாளி கோபுரமும் எப்படி என்றால் கன்னிமார் கோபுரமும் ஆண்டுக்காண்டு எவ்வாறு வைகிறதோ நோய் நொடி இல்லாத அடிபட்ட பேரும் ஓய்வடமின்றி இந்த மாரியம்மனை வேண்டிக் கொள்கிறோம். நான் நார்த்த மகாமுனிவரே எப்படி பதில படித்த குருமதா மன்னனும் இந்த கடிவாறு சரத்துபதியும் உல்லாசமா இருக்கும் பொழுது நான் உன்னை பார்த்து விட்டேன். அதனால இதோட உன்னை சும்மா வர மாட்டேன் அப்படின்னு கைலங்கிரி தேடி செல்ல அதே சமயத்தில் கைலங்கிரி வாழக்கூடிய கைலாசபரன் சபைக்கு சார்பா சபைக்கு வணக்கம். நன்றி வணக்கம். நாட்டுக்கு நாடு மகாநாடு, அருமையும் பெருமை சிறந்த அழகு திருப்பொன்னாடு, ஆனக்கட்டி தாம்படிக்கும் குதிரை கட்டி தாம்படிக்கும். அதனால பெருமாகாவனம் மட்டுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய நம்ம கன்னிமார் கோயில் என்றால் உலகமெங்கும் பேர் வாங்கினது. அதனால கன்னிமாருக்காக பழனிசாமி குடும்பத்தினர்களும் சதி குடும்பத்தினர்களும் வைத்த கோரிக்கை நிறைவேறுபடியால் இன்று இரவு ஓரிரவு நாடகம் வைத்திருக்கிறார்கள். ஆமா, அப்படி இருந்தாலும் இந்த சபையிலே 4 வேதம் 6 சாஸ்திரம் சாஸ்திரங்களா சாத்திரம் அல்ல, அது வேறு இது வேறு, அது வேறு இது வேறு. சாத்திரம் சாத்திரம் பண்றோம். 64 கல்வி நாணம், 64 கல்வி காணும். 7 வேலைக்கு போயிட்டாங்களா? 64 கல்வி நாணம், 96 தத்துவம். 18 பேர் தான் கத்துவோம். ஆமா, அந்த அளவுக்கு தான் சம்பளம் பேசி
அத்தனை பேர் தான் வந்திருக்கிறீங்க. ஆமா ஆமா. 18 புராணம் நகண்டு நன்னூல் விடாத பிரமம் கண்ட புராணம் என்று சொல்லக்கூடிய அரியன் அச்சரத்தை அறிந்தவர் 1 கோடி ஆகலாம். அரியன் அச்சரத்தை அறியாத பல கோடி ஆகலாம். கட்டது கையளவு கார்க்காதது உலகின் அளவு முத்தப்பழமலை ஓதுகின்ற பழமலை போல் ஏட்டிலே உள்ளது நாட்டிலே படித்து நாங்களோ கவலையை போக்கக்கூடிய தெருக்கூத்து நாடகம் நடந்து கொண்டு அப்படி இருந்தாலும் எனக்கு நாடகம் கத்துக் கொடுத்த வாத்தியார் யார் தெரியுமா? எங்க உள்ளூருக்கு சேர்ந்த கூலிப்பட்டி சுப்பிரமணி அண்ணவர்கள் எனக்கு சின்ன சிறு வயதிலேயே எனக்கு நாடகம் கத்துக் கொடுத்தார். அப்படி நாடகம் கத்துக் கொடுத்தாலும் அவர்கள் எந்த முகமானாலும் தங்கமுகமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த கன்னிமார் அம்மாளை பிரார்த்தனை செய்கிறோம். சபைக்கு வணக்கம். அப்படி இருந்தாலும் நான் இந்த சபையில வந்திருக்கின்ற பொழுது நான் யார் என்று தெரிகிறதா? எப்படி தெரியும்? இந்த ஊர்ல மொன்னப்பா முதிர்ச்சி பிடிக்கிறது வந்திருக்கேன். இதை நான் பண்ணி குத்துற வேலை. கரங்களால் இருக்கக்கூடிய சக்திவேல் தங்கவேல் சுருதியோட அப்பன் செத்து போயிட்டானே. அந்த தங்கவேல் வேற, அந்த தங்கவேல் வேற, இது தங்கவேல் வர்றா. ஏன் தங்கவேலு பெண்டு கண்டுகிட்டா? அது நிமித்தம் சரியில்லை. பேசாமி இது தங்கவேலு நான் நம்பணும். ஆமாடா தங்கவேல். நீ கடவுள், நான் கடவுள். அடமான வச்ச காசு அது சாமிங்கிறாரு. சாமியா? இது தங்க வேலைங்கிறாரு. தங்க வேலா? இது தங்க வேலை ஒரிஞ்சு தண்ணி பைப்பான்னு பாரு. தண்ணி பைப்புனால தாயா தண்ணி பைப்பு கிட்ட பாரு. இது தண்ணி பைப்பா? என்கிட்ட தண்ணி பைப்பு வந்து சாமி கிட்ட தங்க வேண்டி எத்தனை குடும்ப தண்ணி குடிச்சாரு பண்ண மாட்டேன். அப்படின்னாலும் நான் சபையில வந்திருக்கின்ற பொழுது நான் யாரு, என்னுடைய பேர் நாமங்கள் என்ன, எதை முன்னிட்டு வந்திருக்கின்றேன்?
இப்பொழுது செத்திருக்கிறேன். தெரியலீங்க. அப்படியா? ஆ. என்னுடைய பேரோ ஈஸ்வரன், ஓ ஈஸ்வரன், பரமேஸ்வரன், பரமேஸ்வரன், திகிதீஸ்வரன், திகிதீஸ்வரன், மாதேஸ்வரன், மாதேஸ்வரன், சித்தேஸ்வரன், சித்தேஸ்வரன், லிங்கேஸ்வரன், லிங்கேஸ்வரன், திருநீலகண்டன். ஏன் திருநீலகண்டன் போதும் இருக்குச்சா? ஆமா போத மாதிரி இருக்கும். திருநீலகண்டன் திருநீலகண்டன் 1000 பணாமுடிக்கு 2017 திரும்பெடுத்த படித்து என்னுடைய பேரோ ஆதிசேஷன் என்றும் சொல்லலாம். சேஷன் பல பேர்கள் உண்டு எனக்கு. கைலங்கிரி ஆண்டவன். ஆமா. ஏசாமி உங்களோட பேர கைலங்கிரி வாசன் குடியே, உங்களோட பேர கைலங்கிரி வாசன். அப்படி இருந்தாலும் இந்த ஒன்னாலப்பட்ட சிவபெருமாள ஈட்டெடுத்தாங்களே தாய் தந்தை யாருங்க? இப்பேற்பட்ட பரமேஸ்வரன், சத்தபுரசாமி பொறுமை பொறுமை. இப்பேற்பட்ட பரமேஸ்வரன் நான் எப்படி ஜனனமானேன்? எப்படி நான் எப்படி பிறந்தேன்? எப்படி? யார் என்ன பிறக்க வச்சது? யாரு? அதுதான் உனக்கு வேணும். ஆமாங்க. சொல்றேன். அடுத்த ஓவி எடுத்தார சொல்லக்கூடிய ஓம் என்று சொல்லக்கூடிய எழுத்தாளர் நான் பிறந்தேன். ஆமா. சரிங்க. நான் பிறக்க சமயத்திலே பூமி கிடையாது, ஆகாயம் கிடையாது, செடி கிடையாது, கொடி கிடையாது, மரம் மட்டும் எதுவுமே கிடையாது, சந்திரன் சூரியனே கிடையாது. சந்திரன் சூரியன் ஒளிமே கிடையாது. ஆமா. நான் பிறக்கும் போது அப்படி இருக்கும் போது நான் எப்படி பிறந்திருப்பேன்? எப்படி? ஓஹோ என்று சொல்லக்கூடிய சக்தி பிறந்தாள். சக்தி பிறந்தாள். சக்தி பிறந்த உடனே சக்தியோ 3 கண்ணோட பிறந்தாள். ஆமா. முக்கண்ணோட சக்தி பிறந்தாள். சக்தி பிறந்த உடனே ஒரு பெண். உலகத்தில் நாம இருந்து ஒரு பெண் இருந்து என்ன சாதிக்க போறோம்? ஒன்றுமே சாதிக்க முடியாது. அப்படி என்று ஆதி மகாமுனிவர் தவம் இருந்தார். ஆதி மகாமுனிவர் தவத்தால உமா பார்வதி சக்தி பிறந்தார். ஆதி மகாமுனிவர் தவத்தால சக்தி பிறந்தார். சக்தி முக்கண்ணோட பிறந்தார். 3 கண்ணோடு. ஆமா. முக்கண்ணோட பிறந்த உடனே நாம ஒரு பெண்ணாக இருந்து ஒன்றுமே சாதிக்க முடியாது. அப்படி என்று அந்த சக்தியாகப்பட்டவர் ஒரு ஏகத்தை வளர்த்தினார். ஆமா. அந்த ஏகத்தை வளர்த்த உடனே அந்த ஏகத்திலே நான் பிறந்தேன். ஆமா. நான் எப்படி பிறந்தேன்? 1000 சிரம், 1000 சிரம், 2000 கரம், 2000 கரம் கரத்தோட நான் பிறந்தேன். ஆமா. என்னை பார்த்து அந்த சக்தியாகப்பட்டவர் என்னடா சடாமுனியாக இருக்கிறது, உடம்பு பூரா தலையாக இருக்கிறது, உடம்பு பூரா கையாக இருக்கிறது, அப்படி என்று அவன் நெத்தி கண்ணை திறந்து என்னை சுட்டு சாம்பலாக்கி விட்டான். ஆமா. சாம்பலாகின உடனே மறுமுறையும் ஏகத்தை செய்தான். அதுல ஒரு பிறந்தார். யார் பிறந்தார்? ஸ்ரீமந்த நாராயண பிறந்தார். ஸ்ரீமந்த நாராயண பிறந்தான். ஆமா. ஸ்ரீமந்த நாராயண பிறந்த உடனே பிறக்க போதே அவர் தங்கா என்று சொன்னார். தங்கா என்று. ஆமா. தங்கா என்று சொன்ன உடனே அப்ப இந்த சக்தியாகப்பட்ட அண்ணனா ஏத்துக்கொண்டான். தங்கை என்றால் தங்கை என்றால் நமக்கு அண்ணன் முறைதான் ஆகுது. அப்ப நாம ஒரு பெண்ணாக இருக்கிறோம், நமக்கு அண்ணன் வேணுமில்ல. அப்படி என்று அண்ணனா ஏத்துக்கொண்டான்.
அண்ணனா ஏற்றுக்கொண்ட உடனே இதுக்கு முன்பதாக பிறக்க வச்சாயே யாரம்மா அப்படின்னு கேட்டான். யாரு தங்காயின்னு கேட்டான். யாரே ஒரு ஆடவன் பிறந்தா அவன் 1000 தலை 2000 கையோட பிறந்தா நான் பார்த்த உடனே எனக்கு பயம் தட்டி விட்டது. என் நெத்திக்கு என்ன திறந்தேன், சுட்டு சாம்பலாகினேன் அப்படின்னு ஸ்ரீமந்த நாராயண இடத்துல சொன்னார். ஸ்ரீமந்த நாராயண இடத்துல ஆமா, ஸ்ரீமந்த நாராயண இடத்துல சொன்ன உடனே இல்லம்மா அப்படி இல்ல தங்கா, அவரு மறுபடியும் பிறக்க வையி, ஆமா மறு ஏகத்தை செய்யி, அவரு மறு பிறப்பாக பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமந்த நாராயணன் சொன்னார். ஸ்ரீமந்த நாராயண வார்த்தை கேட்டு மறுபடியும் ஏகத்தை செய்தார். ஆமா, ஏகத்தை செய்த உடனே நான் பிறந்தேன். நான் எப்படி பிறந்தேன்? 5 சிரம் 10 கரங்களோட பிறந்தேன். ஆமா, நான் பிறந்த உடனே பூமியிலே இப்படி நின்றேன். நின்ற உடனே ஆஹா இதுதான் நமக்கேத்த ஆண்டவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவனே நாங்க பறி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு எனக்கு கணவனே என்று சொன்னார். உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் சொன்னார். நான் ஆகாதுன்னு மறுத்தேன். அவ்வளவு நெத்தி கண்ணாடு இருக்கிறான். அவ்வளவு பிறக்கும் போது முக்கண்ணோட பிறந்திருக்கிறா. அப்போ என்ன திருமணம் செஞ்சுக்கிறா. அப்போ ஆசைக்கு இறங்க வேணும் சொல்லி கட்டி அணையிறோம். கட்டி அணையிறம் போது அந்த நெத்திக்கண்ண திறந்தால் என்ன சுட்டு மறுபடியும் எரிக்க மாட்டாளா அப்படின்னு ஸ்ரீமந்த நாராயண இடத்துல சொன்னேன். அப்ப ஸ்ரீமந்த நாராயணன் தங்கா இது தவறு, உன்னுடைய நெத்திக்கண்ண அவருக்கு கொடுத்தால் உனக்கு திருமணம் செஞ்சுக்கிறார். அது நான் கண்ணை புடக்கிறதே சர்வ சாதாரணமா. அந்த கண்ணை புடக்கணும் அந்த இடம் பள்ளமா இருக்கும், ரத்தம் ஆறாட்டம் வரும். அந்த பள்ளத்துக்கு என்ன பண்ணீங்க, அந்த ரத்தத்தை என்ன பண்ணீங்க? அந்த கண்ணை பிடிக்க நெத்தியில் வைத்த உடனே அவளுடைய நெத்தியில இருந்து ரத்தம் சீராடி போய்கொண்டிருந்தது. அப்போ அந்த ஸ்ரீமந்த நாராயணன் என்ன சொன்னார், மைத்துனா ஏதோருக்கு அஞ்ச வேண்டாம், உன் கட்ட விரல் இருக்குதுல்ல, வெறு விரல் கூட சொல்ல, உன்னுடைய கட்ட விரலால அந்த ரத்தத்தை அழித்து பிடி அப்படின்னு சொன்னார். அந்த கண்ணை பிடிக்கிற இடத்துல ரத்தத்தை அழித்து பிடி அப்படின்றார். அதனால கட்ட விரலால அந்த ரத்தத்தை அப்படியே நிறுத்தினேன். அதுக்கு பெயர் தான் பொட்டம்மான்னு சொல்லி பெயர். பொட்டம்மன் பொம்பளைங்க எல்லாம் வைக்கிறது பொட்டு வைக்கிறாங்கல்ல, பொட்டம்மன். இது கங்கை போட்டு, நான் மேல இருக்கிறது மங்கை போட்டு, நடுவால சித்திர போட்டு அது மாப்பிள போட்டா மாங்கிலே போட்டுடா. என் மொண்டாட்டி எங்க சாமி தாலி போடுற கவுருதான் என்ன தூக்கு போடுற கவுரம் தாலி கவுரா. சரி சேந்திகத்தில் கவர் இல்ல, அதனால எடுத்து கத்தல் போட்டுட்டான். மங்கை போட்டு கங்கை போட்டு இப்படி சொல்லக்கூடிய அவளுக்கு பொட்டு உற்பத்தி ஆச்சு. மறுபடியும் எனக்கு கண்ணை கொடுத்த உடனே என்ன திருமணம் செஞ்சுக்கணும்னு சொன்னா ஆகாது என்று சொன்னேன். ஏன் என்றால் மறுபடியும் இவன் 1000 தலை கொண்ட பாம்போட பிறந்திருக்கிறான். 1000 தலை கொண்ட பாம்போட 1000 தலை கொண்ட பாம்போட பிறந்திருக்கிறான். அப்ப அவளை நான் கட்டி சேரும் போது அந்த பாம்பு என்ன படம் எடுத்து கொத்தாதா? படம் எடுத்து சாமி செம்மணி கணேசன் படம் இல்லப்பா, இந்த படம் வாய திறக்கும். ஆமா, வாய திறந்து எனக்கு கொத்து விடுமுன்றா. அப்ப மறுபடியும் நான் செத்து போயிருவேன்ல. அதனால ஆகாதுன்னு மறுத்தேன். ஆகாதுன்னு மறுத்த உடனே மறுபடியும் ஸ்ரீமந்த நாராயணன் சொன்னார், உன்னுடைய 1000 தலை கொண்ட பாம்ப அவருக்கு கொடு அப்படின்னு சொல்லலாம். இந்த பாம்பு அவ பிறக்கும் போது அவளோட களத்திலிருந்து பிறந்த பாம்பு. அதனால இந்த நாகசர்பதி எனக்கு கொடுத்தார். இந்த சக்தி வேலும் எனக்கு கொடுத்தார். கொடுத்த உடனே என்ன திருமணம் செய்யுங்கன்னு சொன்னார். மறுத்தேன். ஏன் மறுத்தேன்? பெண்ணே, நீ இந்த ஜென்மத்துல நீதான் எனக்கு பிறக்க வச்சிருக்கிற. தாயா கல்யாணம் பண்ண முடியாது, உன்னாலதான் நான் பிறந்தேன். அப்ப நீ எனக்கு தாய் தானே. தாயவே நான் எப்படி திருமணம் செய்ய முடியும்? ஊர் மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவார்கள்? ஆமா, அதனால இந்த பிறப்புல வேண்டாம், அடுத்த பிறப்புல பர்வதராஜனுடைய பௌத்திலே நீ மகளாக பிறப்ப, அப்ப உனக்கு நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால அவ 2வது பிறப்புல பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்தான். அப்ப அங்க சென்று நான் அவளை திருமணம் முடித்து வெள்ளிகிரி மலையிலே சுகசேமத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆமா, வெள்ளிகிரி மலையிலே சுகசேமத்தோடு வாழ்ந்தாலும் நான் திறந்து வருமும் மக்களுக்கு பசி பட்டினி இல்லாமல் படிக்க நான் படியளக்கக்கூடிய வேலை என்னுடைய வேலை. ஆமா, என்னுடைய உமா பார்வதி அனைத்து பேர்களுக்கும் சக்தி கொடுக்கக்கூடியவர். உமா பார்வதி சக்தி கொடுக்க செடியே வச்சா கூட அந்த செடி சத்து தான் உழைக்கும். சத்து வேணும். ஆமா, அதனால சக்தி கொடுக்கக்கூடியவர் என்னுடைய
உமா பார்வதி. நான் உலகமெங்கும் மக்களுக்கு படியளக்கக்கூடிய வேலை நான் இருக்கு. நீங்க ஆமா, அப்படி நான் இருந்தாலும் இப்ப மக்களுக்கெல்லாம் பசி பட்டினியாக இருக்கிறார்கள். உமா பார்வதியை கல்யாணம் செஞ்சு உமா பார்வதிக்கும் கைலங்கிரி ஈஸ்வரனுக்கும் காலாகாலத்துல குழந்தை கொஞ்சிக்கிறீங்களா? ஓஹோ, எங்களுக்கு இருவருக்கும் திருமணமாகி எங்களுக்கு பலன் கிடைச்சது தெரியுமா? என்ன பழம் வாழைப்பழம் இல்லரா, எங்களுக்கு என்ன நன்மை? என்ன